என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய இந்த வியாழக்கிழமையில் இந்த வராகியின் அருளை முழுமையாக பெற்று இப்பொழுது உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையின் வாழ்க்கையில் அன்பு, வளம், செல்வம் எல்லாம் பெருகி கவலை, துன்பம் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி, நிம்மதி எல்லாம் நிலைத்திருக்க இந்த வராகியானவள் உனக்கு நல்ல ஆசியை வழங்குவதற்காக இன்று வந்திருக்கின்றேன். என் குழந்தை, ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் பொழுது உன் மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களையும் தூக்கி தூரமாக வைத்துவிட்டு இன்றைய நாளில் நமக்கான நாளாக நம் தாயானவள் பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக கொடுப்பாள். அதை சரியாக எதிர்கொண்டு நமக்கான வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் நீ முழுமையாக நம்பு. உன்னுடைய வினைகள் எல்லாம் இன்று தீரப்போகின்றது. என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளும் இன்று கரைந்தோடப் போகின்றது. நீ தேவையில்லாமல் மனதில் போட்டு குழப்பிய விஷயங்கள் எல்லாம் இன்று நல்ல பதிலை உனக்கு கொடுக்கப் போகின்றது. இதற்காகவா இத்தனை கலக்கம் கொண்டோம் என்று எண்ணி நீ வியக்கின்ற அளவிற்கு பல நல்ல மாறுதல்கள் உனக்கு இன்று நடக்கப் போகின்றது. என் தங்கமே, இழந்தது எதுவென்று ஒரு நாளும் நின்று கொண்டு யோசித்திருக்காதே. இருப்பது எதுவென்று யோசித்து பார். போனது எதுவென்று யோசிக்காதே. நிலைப்பது எதுவென்று யோசித்து பார். விலகிச் சென்றது எதுவென்று ஒரு நாளும் யோசிக்காதே. உன்னுடைய விருப்பம் எதுவென்று யோசித்து பார். விட்டது எதுவென்று யோசிக்காதே. உன் கைகளில் நீ பெற்றது எதுவென்று யோசித்து பார். காயங்களை யோசிக்காதே. அது தந்த காரணத்தை மட்டும் நீ யோசித்து பார். என் தங்கமே, யோசனைகளுக்கும் காரணங்களோடு தான் நீ சிந்திக்க வேண்டும். தேவையில்லாததை பற்றி எல்லாம் சிந்தித்து நீ உன்னுடைய மனக்கவலைகளை நீயே அதிகரித்து கொள்ளாதே. விட்டு விலகியது உனக்கானது அல்ல என்கின்ற யதார்த்தத்தை எப்பொழுதுமே புரிந்து கொள். அது மனிதனாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, நிலைப்பது மட்டுமே நிலைத்து நிற்கட்டும். கடந்து செல்வது கடந்து போகட்டும். எதையும் பிடித்து இழுக்கவும் செய்யாதே. எதையும் நீ இழக்கவும் செய்யாதே. உனக்கானது எப்பொழுதும் உனக்காக நிச்சயமாக காத்திருக்கும். உனது வாழ்க்கைக்கு எல்லையை அமைத்து நீ வாழ வேண்டும். ஆனால் ஒரு எல்லைக்குள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையை நீ அமைத்துவிடக்கூடாது. உனக்கான தேவையை உருவாக்கி கொண்டு உனக்கான விரிவை நீ விரிவுபடுத்தி கொண்டு அதன் பிறகு எல்லையை தீர்மானிக்க வேண்டுமே தவிர நீ எங்கேயும் முடங்கி கிடந்து விடாதே என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். என் தங்கமே, நீ எப்பொழுதுமே மன அழுத்தத்திலேயே இருக்கிறாய் என்றால் நீ கடந்த காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். சிலர் பதட்டத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் வருங்காலத்தை பற்றி நினைத்து பயந்து கொண்டிருக்கின்றார் என்று அர்த்தம். என் தங்கமே, யார் ஒருவர் அமைதியாக இருக்கின்றார்களோ, எந்த சூழ்நிலையானாலும் எதிர்கொள்ளலாம் என்ற மனநிலையோடு இருக்கின்றார்களோ அவர்கள்தான் இந்த நிகழ்காலத்தில் இருக்கின்றார்கள் என்று அர்த்தம். என் தங்கமே, அதனால் மன அழுத்தத்தோடும் பதற்றத்தோடும் இருக்காமல் எப்பொழுதும் அமைதியாக இருந்து நிகழ்காலத்தில் உன்னுடைய தேவைகளை சரியாக நீ பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அமைதி மட்டும்தான் உனக்கானதை உன்னிடத்தில் பெற்று கொடுக்கும். ஆர்ப்பாட்டங்கள் செய்வதோ, பதற்றப்படுவதோ, மன இறுக்கத்தை வைத்து கொண்டு அலைவதோ உனக்கு நிச்சயமாக நல்லதை கொண்டு வந்து சேர்க்காது என்பதனை புரிந்து கொண்டு நடந்து முடிந்த காலத்தை மறந்து வரப்போகின்ற காலம் நல்லபடியாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்காலத்தை என் பிள்ளை சந்தோஷமாக வாழ பழகு. உங்களினுடைய குறைகளையும் தவறுகளையும் உன்னிடத்தில் யார் ஒருவர் எடுத்துச் சொல்கின்றார்களோ அவர்களை ஒரு நாளும் நீ இழந்துவிடக்கூடாது. என் தங்கமே, உன்னிடத்தில் அதை சொல்கிறார்கள் என்றால் அது உன்னுடைய தரத்தை குறைப்பதற்காக கிடையாது. பிறரிடம் உன்னுடைய தரம்
குறைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். என் தங்கமே, நிச்சயமாக தன்னிடத்தில் உள்ள குறைகளை மற்றவர்கள் சுட்டி காட்டும் பொழுது அதை உனக்கு கேட்க விருப்பம் இல்லை என்றாலும் இது உண்மைதானா என்று ஒரு நொடி சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்கு புரிந்துவிடும் நீ செய்வது சரியா தவறா என்று. உடன் இருந்து கொண்டு நீ செய்கின்ற எல்லா விஷயங்களையும் சரி சரி என்று சொல்லிக் கொண்டிருப்பவன் மீது எப்பொழுதுமே சற்று சந்தேகத்தை வைத்துக்கொள். ஏன் தெரியுமா? நீ செய்கின்ற கெடுதலை கூட நல்லது என்று உன்னோடு இருந்து கொண்டு உன்னை ஊக்குவித்து கொண்டிருப்பவன் உன்னை அதல பாதாளத்தில் தள்ள காத்து கொண்டிருக்கின்றான் என்பதனை புரிந்து கொள். யாரொருவர் உன்னுடைய தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி நீ என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று நினைத்து உன்னை தவறான பாதைக்கு செல்லாமல் நல்ல பாதைக்கு அழைத்து செல்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் உன்னோடு இருக்கின்ற தகுதியினை பெற்றவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உன் மனது சற்று சிந்திக்க வேண்டும். யாரை பற்றியும் எனக்கு என்ன, யார் என்ன சொன்னால் எனக்கென்ன என்று ஒரு நாளும் இருந்து விடாதே. அடுத்தவர் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது. அடுத்தவர்கள் விஷயங்களில் தேவையில்லாமல் மூக்கை நுழைக்கக்கூடாது. மாறாக உன்னிடத்தில் இருக்கின்ற தவறை சுட்டி காட்டினால் அவர்களிடத்தில் நீ காணாமல் இருந்தாலும் நீ என்னவென்று சற்று சிந்தித்து அதற்கான தீர்வினை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, எதிர்பார்த்தது நடக்காமல் போவதும் எதிர்பார்க்காதது நடப்பதும் தானே வாழ்க்கை. அதனால் எப்பொழுதுமே எதிர்பார்த்து நின்று ஏமாறுவதை விட யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வது எத்தனையோ மேல் என்பதை நீ புரிந்து கொண்டால் வலி இல்லாத வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். வலிகளும் வேதனைகளும் உன்னை காயப்படுத்தாமல் நீ நிச்சயமாக வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழும் பொழுது உனக்கு எல்லாமே சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, மனதிற்குள் அமைதி இல்லாமல் சிலர் செய்கின்ற சில அவசரத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்திக்க நேரிடுகின்றது. என் தங்கமே, மற்றவர்கள் போல நீ எப்பொழுதுமே மனக்கசப்பில் இருக்காமல் மனதில் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களை நினைத்து நினைத்து வேதனைப்படாமல் எல்லாவற்றிற்கும் தெய்வம் நமக்கு பதில் சொல்லும் என்று நீ நம்பிக்கையோடு இரு. நான் என்றுமே உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தர வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் கொடுத்து உனக்கு வாழ்க்கையில் நல்ல நிலையை கொண்டு வந்து தருவேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. இன்று எதை நினைத்து நீ வேதனையோடு இன்றைய நாளை தொடங்க நினைத்தாயோ அது இப்பொழுது உன் மனதிற்குள் நல்ல தெளிவை கொடுத்திருக்கும் என்று உன் அம்மா நான் நம்புகின்றேன். ஏன் தெரியுமா? நிச்சயமாக அவர்கள் மற்றவர்கள் பேசும் பொழுது உன் மனதில் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்கள்தான் இன்று உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது. அவர்கள் பேசுவதே தேவையற்றது என்பதனை நீ உணர்கின்ற நேரம், உன் மீது தவறு இல்லை என்பதை நீ புரிந்து கொள்கின்ற நேரம் உனக்குள் எந்த கவலையும் இருக்காது. உன்னுடைய விருப்பங்களும் உன்னுடைய வேண்டுதல்களும் மிக விரைவாகவே நிறைவேறப் போகின்றது. என் தங்கமி, நிச்சயமாக வளர்பிறை நவமி நாளில் உனக்கான வெற்றியினை உன் வராகி அம்மா நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். வாழ்க்கையின் வேண்டுதல்கள் அனைத்துமே உனக்கு நிறைவேறும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வராகியை நம்பிய என்னுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்க மாட்டாய். அப்படியே அனுபவித்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியையும் உன் அம்மாவே நான் உனக்கு உருவாக்கி கொடுத்து விடுவேன் என்பதை மட்டும் நீ முழுமையாக நம்பு. என்னை நம்பிய பிறகு வாழ்க்கையில் சோதனைகள் உனக்கு ஒரு நாளும் இல்லை. வருகின்ற சோதனைகள் எல்லாமே உனக்கு சாதனைகளைத்தான் கொடுக்க வருகின்றது என்பதனை புரிந்து கொண்டு வெற்றி நடை போட்டு கொண்டே இரு. ஒவ்வொரு நாளும் என் வாக்கினை கேட்கின்ற வேளை உனக்கான நல்ல நேரம் தொடங்கி கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி வரத்தினை அம்மா உனக்கு தினமும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு அம்மா தருகின்ற வாய்ப்புகளை இன்று நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் நீ மனதிற்குள் நினைத்து கொண்டால் போதும்.
எல்லாமே உன் வசமாகும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.